கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். நம்மை உண்டாக்குன கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோமாக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். சென்று போன நாட்கள் முழுமையிலும் உம்முடைய கிருபையினாலே ஆண்டவர் எங்களை காத்து கரம் பிடித்து வழிநடத்தி இந்த புதிய நாளை தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதை நினைத்து நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் காலை பொழுதிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நாங்கள் அமர்ந்து உம்மை தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் தந்த கிருபையை எண்ணி ஆண்டவரை துதிக்கின்றோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக ஆண்டவரே அமர்ந்து உம்மை ஆராதிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வீராக. அவரவர் தங்கள் தங்கள் இல்லங்களில் அமர்ந்து கடவுளை ஆராதிக்கின்ற இந்த வேளை ஒவ்வொரு மக்களுக்கும் மிக ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் அருள் புரியும். உம்முடைய தெய்வீக இரக்கத்தினால் ஒவ்வொருவரின் நிரப்பினை காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தொழுகையை நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. இந்த தொழுகையினுடைய பெற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு அனுபவங்களும் எங்களுடைய நம்பிக்கையின் வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளாக வலுப்படுத்திக் கொள்வதாக அமைய ஆண்டவர் கிருபை செய்ய மன்றாடுகின்றோம். பெரிய காரியங்களை செய்யும் தொழுகையின் துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய தூய பிரசன்னத்தால் நாங்கள் நிரப்பப்பட்டு உம்முடைய மகத்துவங்களை காண ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். இந்த பரிசுத்த நாளின் காலை தொழுகையிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மிக அன்போடு வாழ்த்துகின்றேன். சூழ்நிலை காரணமாக ஒருவேளை அவரவர் இல்லங்களில் அமர்ந்து ஆண்டவரை தொழுது கொண்டாலும் கடவுளுடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் நம்மை நிரப்பி அவருடைய மகத்துவங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அருள் புரிவாராக. தொழுகையின் ஆரம்பமாகவும் ஆண்டவரின் திருப்பெயருக்கு மாட்சிமையாகவும் நாம் சேர்ந்து ஞான பாடல்களில் 3வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 3. நல் மெய்ப்பொரே, இக்கூட்டத்தை கண்ணோக்கி ஆசீர்வதியும், தாசர் செய்யும் ஆராதனை அன்பாக அங்கீகரியும். ஞானப்பாடல் 3 சேர்ந்து பாடுவோம். Lord.
15வது சங்கீதத்தை அனைவரும் சேர்ந்து படிப்போமாக. சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனிதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஜெபிப்போமாக. ஆண்டவருடைய திரு சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவரை தொழுது கொண்டிருக்கிற நாம் நம்மை மனத்தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போமாக. தாழ்பணிந்து இறைவனிடம் நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுப்போம். நம் பாவங்களுக்காக விசேஷமாக மனம் வருந்துவோமாக. நம்மை மன்னித்து நாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை மன்னித்து நமக்கு மீட்பை அருளுகின்ற ஆண்டவர் அவர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத ஆண்டவராக அவர் இருக்கிறார். நம்மிடமிருந்து எப்போதும் தூய வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய எண்ணங்களினாலும் செயல்களினாலும் அவருக்கு எதிராக ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்முடைய வாழ்வின் நிலைகளை உணர்ந்து இந்த நேரத்திலும் மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மீட்பை கேட்போம். இந்த உலக வாழ்விலே பல சூழ்நிலைகளோடு ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பையும் உறவையும் வலுப்படுத்தி வாழ்வதற்கென்று அவர் தம்மையே தியாகமாக சிலுவையிலே கொடுத்து நமக்கு மன்னிப்பருளினார். ஆனாலும் நாம் உலக வாழ்விலே நமக்கு எதிரானவர்களை, பிறரை மன்னிக்க தவறியிருக்கிறோம். நினிவே மக்கள் நினிவே அழிக்கப்படும் என்று சொல்லுகின்ற செய்தியை கேட்டபோது அவர்கள் மனத்தாழ்மையோடு மனம் வருந்தி ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்தார்கள். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். கைகளின் கொடுமைகளை அவர்கள் விட்டு திரும்பி ஆண்டவரிடம் கடந்து வந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மனமிறங்கி அவர்களுக்கு செய்வேன் என்ற தீங்கிலிருந்து அவர்களை விடுவித்தார். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு கடந்து வருகின்ற போது ஆண்டவர் நமக்கும் இறங்கி நம்மையும் மன்னித்து இந்த உலகத்தின் தீமைகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த உலகம் அழுது கொண்டிருக்கிறது. நாமும் இந்த உலக வாழ்வில் இந்த நாட்களிலே பல நெருக்கடியான சூழ்நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அது யாருடைய பாவம் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதுக்குள்ளாக பிறரை குற்றப்படுத்துகின்ற எண்ணங்கள் ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக தாழ்த்தி, ஆண்டவரே என்னை மன்னித்து என்னை
தீமைகளிலிருந்து என்னை விடுவித்து இந்த உலகத்தையும் விடுவித்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் என்று சொல்லி நாம் வேண்டுவோம். நம்மை மன்னித்து பரிசுத்தமாக்குகின்ற ஆண்டவர் மனதிறங்கி அவரிடத்திலே நாம் அறிக்கையிட்ட பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார், மன்னித்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு அவர் நம்முடைய வாழ்வுக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் ஜீவன் சுகம் பலன் தந்து இதுநாள் வரையிலும் நம்மை காத்திருக்கிறார். நாம் இந்த உலக வாழ்விலே அவருடைய அன்பிலே நிலைத்து நின்று வாழ்வதற்கு கிருபை செய்திருக்கிறார். அன்பு செய்து வாழ்வதற்கு குடும்பங்களை தந்திருக்கிறார். நாம் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு அவருடைய இரக்கத்தை அவர் நமக்கு தருகின்றார். ஒருவேளை நாம் இந்த நாட்களில் சூழ்நிலை காரணமாக நமது இல்லங்களிலே முடங்கி போன நிலையிலும் மனத்திடத்தையும் உறுதியான நம்பிக்கையும் அவர் நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துவோம். சோர்விலிருந்து நம்மை திடப்படுத்தி மனவேதனையிலிருந்து ஆறுதலையும் தேர்தலையும் நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையிலே நாம் முன்னேறி செல்லுவதற்கு நம்மை வழிநடத்துகிறதற்காக நன்றி சொல்லுவோம். உலகத்தின் தீமைகள் நம்மை அணுகாதபடி அவருடைய கிருபையினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ளுகிறதை நினைத்து நாம் ஆண்டவரை போற்றுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய வல்லமையும் அவருடைய வழிகாட்டுதலும் தொடர்ந்து நம்மோடு கூட வாழ்வின் காலங்களில் உடனிருக்கும் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய நன்றி பலிகளை ஒன்றிணைத்து இயேசுநாதர் கற்றுத்தந்ததான ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடைவைகளே. ஆமென். இந்த நாளுக்கான திருமறை பாடமாக தூய யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 21வது அதிகாரம் 1 முதல் 14 வரை அடங்கியிருக்கிறதான இறைவாக்குகளை படிக்க கேளுங்கள். யோவான் 21வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதுமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாக்கிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது பக்கமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதில் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை.
இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசர்கள் அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்பதே. பாடம் முடிந்தது. ஆண்டவருக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கான அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் சேர்ந்து ஜெப பாடலை பாடுவோமாக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியான வாய்ப்பை தந்து நீர் எங்களை ஆளுகை செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக முற்படுகிற போது தேவாவியானவர் எங்களோடு பேசி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆன்மீகத்திலே வலுப்பெற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து உம்முடைய நாமம் மட்டும் இந்த இடத்திலே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று கொள்ளுகின்றோம். இறைவனுடைய அன்பும் அருளும் ஆசியும் என்றும் நம் அனைவரோடும் நின்று நிலவுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் முதல் பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யோவான் 21:12. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். இன்று தென்னிந்திய திருச்சபை அளவிலே நமக்கு சிந்திப்பதற்காக கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு என்னும் கருப்பொருளும் ஆதியாகமும் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 மற்றும் எபிரேயர் 13:1 முதல் 8, யோவான் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 ஆகிய 3 திருமறை பகுதிகளும் தரப்பட்டிருக்கிறது. இந்த 3 திருமறை பகுதிகளுமே மிக சிறந்த விருந்தோம்பலுக்கு நமக்கு அழைப்பு தருவதாக அமைந்திருக்கிறது. சாதாரணமாக கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் தன்னலம், தனிமை இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு உறவினை வளர்த்து கொள்வதற்கு வழி செய்வதுதான் விருந்தோம்பலாகும். அதாவது எப்பொழுதுமே ஒருவரில் ஒருவர் அன்போடும் கரிசனையோடும் பழகிக்கொள்வது என்று சொல்லலாம். சோர்வான களைப்பான நேரங்களில் மாறி மாறி ஒருவருக்கொருவர் உணவு, தண்ணீர், இளைப்பாறுதல் இவைகளை வழங்கி மகிழ்விப்பது சிறப்பான ஒன்று. தமிழ் மக்களாகிய நாம்
விருந்தோம்பலிலே தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். விருந்தினர்களுக்கு அறுசுவை உணவு வகைகளை வாழை இலையிலே பரிமாறி விருந்தினர்களோடு அன்பாக பேசி அவர்களை ஆச்சரியத்தில் உறைய வைக்கின்ற பண்புதான் தமிழர் பண்பாடு என்று சொல்வார்கள். திருவள்ளுவர் கூட தன்னுடைய நூலிலே விருந்தோம்பலுடைய மாண்பை விளக்கும் வண்ணமாக 10 பாடல்களை விருந்தோம்பல் என்ற தலைப்பிலே எழுதியிருக்கிறதை நாம் திருக்குறளிலே படிக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் மோப்ப குழையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்க குழையும் விருந்து என்பதாகும். அதாவது அனிச்ச மலரானது மோந்து பார்த்தவுடனே வாடிவிடுமாம். அதுபோலவே விருந்தினர்களை கண்டதும் முகம் தெரிந்து நோக்கினாலே அவர்கள் முகம் வாடிவிடுமாம். ஆக விருந்தினர்களை கண்டதும் அன்புடன் முகமலர்ந்து வரவேற்று அவர்களை உபசரித்து அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வதுதான் விருந்தோம்பலின் முதல் படி என்று சான்றோடு வள்ளுவர் விளக்குகின்றார். நம்முடைய திருமறையிலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருந்தோம்பல் செய்கிறதற்கு முன்பாக கால்களின் பாதங்களை கழுவுற பழக்கம் ஒரு கலாச்சாரமாக இருந்திருக்கிறது. எபிரேய மக்கள் தேவைப்படுவோருக்கு தங்கள் வளங்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்வதிலே அதிக இன்பம் காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆபிரகாமும் லோத்துவும் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களை உபசரித்த வரலாறை திருமறை அழகாக சொல்லுகிறது. யோபு பக்தன் தன்னுடைய இனத்தாரை உபசரித்ததாகவும் பரதேசிகளையும் வழிப்போக்கர்களையும் உபசரித்ததாகவும் யோபு 31 அதிகாரம் 31, 32 வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். புதிய ஏற்பாட்டிலே இயேசுநாதர் தமக்கு பின் சென்ற திரளான மக்களை அவர் பசியோடு அனுப்பிவிடாமல் அவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து பசி ஆற்றி எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு அனுப்பக்கூடியவராக இருந்தார். அதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே காணப்பட்ட அன்பும் உபசரிப்பும் என்று சொல்லலாம். இயேசுநாதருடைய சீடர்கள் நாடு விட்டு நாடு அல்லது ஊர் விட்டு ஊர் சென்றபோது அவர்களுக்கு துன்பம் தருவதற்கென்று பலர் இருந்தாலும் அவர்களை வரவேற்க அநேக இல்லங்கள் திறந்திருந்தன. இந்த இல்லங்களிலே இயேசுவின் நற்செய்தி பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இயேசுநாதருடைய இறுதி உணவு பகிரப்பட்டது. அப்போஸ்தலர் காலத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வந்த நெருக்கடிகளிலே அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:42 நாம் படிக்கின்றோம். இந்த உறவும் இந்த விருந்தும் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தது. 1 பேதுரு 4:9 பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே விருந்தோம்பல் என்ற நற்பண்பு மிக குறைந்து மறைந்து வருகிறது என்று சொல்லலாம். கிராமம் தொடங்கி நகரங்களில் உள்ள ஒவ்வொரு இல்லமும் பல்வேறு பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்ட அரணாக மாறிவிட்டது. ஆகவே அயலார் மீது பயமும் சந்தேகமும் அதிகரித்து வரவேற்பும் விருந்தோம்பலும் காற்றோடு கரைந்து விட்டது என்பதை இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. நம்முடைய சுயநலம் என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிவதால் தவித்த வாய்க்கு தண்ணீர் தருகின்ற அடிப்படை ஈரமும் நமக்குள்ளே வறண்டு போயிற்று.
உறவினர்களை, அயலகத்தாரை நாம் சந்திப்பதற்காக தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி உறவுகளை அத்தோடு நிறுத்தி கொள்ளுகிறோம். ஆகவே விருந்தோம்பல் இன்றைக்கு இல்லாத நிலை உருவாகி வருகிறதை நாம் பார்க்கிறோம். விண்வெளியிலே சுமார் 600 கோடி கிலோமீட்டர்களை கடந்து புளூட்டோவை தொட்டுவிட வழிகளை மனிதன் கண்டுபிடித்தான். ஆனால் அண்டை வீட்டாரோடு கூட உறவினை மேம்படுத்தி அவரிடம் அன்பு செலுத்தி வாழ்வதற்கு மனிதன் குறைவுபட்டவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இன்றைக்குரிய சூழல்களை நாம் எடுத்துக்கொள்கிற போது ஒட்டு மொத்த உலகமே கொரோனா வைரஸ் உடைய பிடியிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக தனித்திரு, விழித்திரு, வீட்டிலிரு என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அன்பானவர்களே, இந்த பின்னணியத்தில் நம்முடைய சிந்தனைக்காக தரப்பட்டுள்ள இந்த தியான பகுதிகள் உணர்த்துகின்ற விருந்தோம்பலை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, பிரதிபலன் எதிர்பாராத விருந்தோம்பல். எந்த நன்மையும் எதிர்பார்க்காது விருந்தோம்பி மகிழ்கின்ற ஒரு அனுபவம். சாதாரணமாக இன்று விருந்தோம்பல் முறைகளிலே வித்தியாசங்களை நாம் பார்க்க முடிகிறது. நமக்கு அருமையானவர்களையும் அறிமுகமானவர்களையும் நாம் உபசரிக்கிற விதம் சிறப்பாக அமைந்திருக்கும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கோ அத்தகைய சிறப்பை நாம் கொடுப்பதில்லை. அப்படியானால் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நாம் விருந்தோம்பல் செய்கிறோம் என்று பொருள். ஆனால் திருமறை கூறுகின்ற விருந்தோம்பல் வித்தியாசமானது. எபிரேயர் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு என்று எபிரேய ஆக்கியோன் கூறுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் ஆபிரகாமின் விருந்தோம்பலை குறித்து நாம் படிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதர் எனப்பட்டவர் என்று யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். விசுவாசிகளின் தந்தை என்று ஆபிரகாமை நாம் அழைக்கிறோம். இவர் ஒரு நாள் பகல் வேளையிலே, அதுவும் மிக உஷ்ணமான வேளையிலே தன் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது 3 புருஷர்கள் தனக்கு அங்கே அவருக்கு எதிராக நிற்பதை இந்த ஆபிரகாம் காண்கின்றார். அந்த 3 புருஷர்களையும் கண்ட ஆபிரகாம் நேரடியாக அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து அவர்களை வணங்கி தன் வீட்டுக்கு அழைக்கிறவராக இருந்தார். அழைத்தது மட்டுமல்ல, தண்ணீர் கொண்டு வருகிறேன், உங்கள் கால்களை கழுகி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள் என்று சொல்லி ஆபிரகாம் கூடாரத்துக்குள்ளே போய் அப்பங்களை சுட்டு இறைச்சியையும் சமைத்து அவைகளோடு வெண்ணையும் பாலையும் தேனையும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அவர்களை புசிக்குமாறு வேண்டிக் கொள்ளுகின்றார். ஆதியாகமம் 18:8 அவர்கள் அதை புசிக்கிறது வரையிலும் ஆபிரகாமும் மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார் என்று படிக்கிறோம். அன்பர்களே, ஆபிரகாமின் இந்த உபசரிப்பில் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எல்லாருமே முறுமுறுப்பில்லாமல் அவர்களும் தங்களை இணைத்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் உபசரித்த இந்த 3 புருஷர்களும் ஆபிரகாமுக்கு தெரிந்தவர்கள் அல்ல, பழக்கம் இல்லாதவர்கள், முன்பின் தெரியாதவர்கள். இந்த 3 புருஷரும் கர்த்தர் என்றோ அல்லது தேவதூதர் என்றோ ஆபிரகாமுக்கு தெரியாது. உஷ்ண வேளையாக இருந்தபடியால் அவர்களை இளைப்பாற வைத்து களைப்பை மாற்றி அனுப்புவதற்காக ஆபிரகாம் விரும்பினார். அவரிடத்திலே எந்த ஒரு பிரதிபலனையும் ஆபிரகாம் எதிர்பார்க்கவில்லை. நான் அவர்களை உபசரிக்கிற போது அவர்கள் எனக்கு ஏதாவது செய்வார்கள் என்ற ஒரு பிரதிபலனை ஆபிரகாம்
எதிர்பார்க்கவில்லை. மாறாக ஆபிரகாம் முன்பின் தெரியாத அந்த 3 பேரையும் அன்பு செலுத்தி உபசரிக்கக்கூடியவராக இருந்தார். ஆகவே விருந்து செய்த அந்த ஆபிரகாமுக்கு கடவுளால் பிரதிபலன் கிடைத்தது. ஆபிரகாம் எதிர்பார்க்கவே இல்லை. 99 வயதாகியும் பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு 100வது வயதில் ஆண் பிள்ளை கிடைக்க பெற்றது. இதை போலவே ஆபிரகாமுடைய சகோதரன் மகன் லோத்துவிடத்திலே உயர்ந்த பண்பாகிய இந்த விருந்தோம்பல் காணப்பட்டது. ஆபிரகாம் உபசரித்த அந்த 3 பேரில் 2 பேர் அன்று சாயங்கால வேளையிலே சோதோமுக்கு வந்தார்கள். சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்த அந்த லோத்து அவர்களை கண்டதும் எதிர்கொண்டு சென்று தரை மட்டும் குனிந்து அவர்களை பணிந்து கொண்டு, ஆண்டவன்மார்களே என்று அழைத்து அடியனுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். கால்களை கழுகி என்னுடைய வீட்டில் இரவில் தங்கி களைப்பை மாற்றி காலையில் செல்லலாம் என்று அன்போடு அவர்களை வருந்தி கேட்கிறதை ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது. நடந்தது என்ன? சோதோமை அழிக்கச் சென்ற அந்த தேவதூதர்கள் சோதோமின் அழிவை குறித்து லோத்துவிடத்திலே சொல்லி அவனையும் குடும்பத்தையும் அழிவிலிருந்து காப்பாற்றினார்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இங்கேயும் லோத்து எந்த நன்மையும் எதிர்பார்க்கவில்லை. பிரதிபலன் எதிர்பாராமல் அவர் விருந்தோம்பல் செய்ததினால லோத்துடைய குடும்பம் மகா பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. இன்னும் ஒரு விருந்தோம்பலை கூட 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். பிரதிபலன் எதிர்பாராது தீர்க்கதரிசி எலிசாவை உபசரித்த சூனேமியாள் என்ற கனம்பொருந்திய பெண். அவள் சூனேம் ஊரில் வசித்து வந்த ஒரு செல்வ சீமாட்டி. எலிசா எப்பொழுதெல்லாம் சூனேம் ஊருக்கு செல்வாரோ அப்பொழுதெல்லாம் எலிசாவை போஜனம் பண்ண இவள் கேட்டுக்கொள்வாள். எலிசாவுக்காக தன் கணவனிடத்தில் சொல்லி அவர் மூலமாக தன் வீட்டின் மாடியிலே ஒரு அறையை கட்டி உதவி செய்தார். எலிசா தனக்கு உபசரணை செய்த அந்த சூனேமியாளுக்கு உதவுவதற்கு விரும்பி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். நான் சொல்கிறான், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சொல்லுகின்றாள். சூனேமியாளுக்கு பிள்ளை இல்லை. ஆண்டவரே அல்லது தீர்க்கதரிசியே, ஊழியக்காரரே, எனக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் தர வேண்டும் என்று கேட்கவில்லை. மாறாக சொல்லுகின்றாள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அன்பானவர்களே, சூனேமியாள் தன் செல்வத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் எலிசா சூனேமியாள் கேட்காமலே அவளது தேவையை அறிந்து சூனேமியாளுக்கு குழந்தை பெற உதவி செய்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடைபெறுகிறது. அவளது விருந்தோம்பல் பண்பு அவளுக்கு ஆசீர்வாதத்தை தந்தது. அன்புக்குரியவர்களே, திருமறையின் இத்தகைய நிகழ்வுகளை நாம் தியானிக்கின்ற போது இப்படிப்பட்ட விருந்தோம்பல் இன்று நம் வாழ்க்கை சூழலிலே அல்லது நாம் வாழுகிற சூழலிலே சாத்தியமா என்ற கேள்விக்குறி எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். என்றாலும் சில உண்மைகளை நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடிகிறது. விருந்தோம்பல் என்பது மிக சிறந்த ஒரு பண்பு. ஆபிரகாம் விருந்தோம்பல் செய்வதை ஒரு பெரிய பெயராக கருதினார். அதில் இன்பங்காணக்கூடியவராக இருந்தார். ஆபிரகாம், லோத்து, சூனேமியாள் இவர்கள் அனைவரும் கைமாறு கருதாமல் செய்த அந்த விருந்தோம்பலினாலே பெரிய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு வந்தடைந்தது. ஆனால் அவர்கள் கைமாறு கருதி விருந்தோம்பலை செய்யவில்லை. கடவுளுடைய ஆசி அவர்களுக்கு கிடைத்தது. ஆகவே சூழ்நிலைகள் எதுவானாலும் சூழ்நிலைகளை சாதகமாக்கி தேவையில் இருப்போர், கஷ்டப்படுவோர் இவர்களை நாம் அடையாளம் கண்டு அப்பேற்பட்டவர்களுக்கு உதவி செய்வது சிறந்த விருந்தோம்பல் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட ஆண்டவர் நமக்கு பாடம் கற்றுத்தருகிறார். இரண்டாவதாக, உறவினை வலுப்படுத்துகின்ற விருந்தோம்பல். விருந்தோம்பல்
உறவினை வலுப்படுத்துகிறது. நாம் திருமறை பாடமாக வாசித்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களில் இயேசுநாதர் மரித்தோரிலிருந்து எழுந்த பிற்பாடு சீடர்களுக்கு அளித்த 3வது தரிசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 2 தரிசனங்களும் பூட்டப்பட்டிருந்த அறைகளில் இயேசுநாதர் தம் சீடர்களுக்கு தரிசனமானார். ஆனால் இந்த 3வது தரிசனம் ஒரு திறந்த வெளியில் திபேரியா எனப்பட்ட கலிலேயா கடற்கரையிலே நிகழ்ந்தது. இந்த 3வது தரிசனத்திலே தான் இயேசுநாதர் தம் சீடர்களை வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று போஜனம் பண்ணுவதற்காக அழைக்கக்கூடியவராக இருந்தார். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு 2 முறை சீடர்களுக்கு தரிசனமான போதும் சீடர்கள் இயேசு சுவாமியுடைய மரணத்தை எண்ணி எண்ணி சோர்ந்து போனார்கள். தங்கள் பழைய தொழிலான மீன்பிடி தொழிலுக்கு அவர்கள் சென்றார்கள். கடலில் இரவு முழுவதும் வலைகளை வீசிய பின்னும் ஒரு மீனும் கிடைக்கவில்லை. இந்த சூழலில்தான் யோவான் 21ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே விடியற் காலையில் இயேசு கடற்கரையில் நின்று, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டோ என்று கேட்டார். ஆனால் அவர்களோ ஒன்றும் இல்லை என்ற பதிலை தந்தார்கள். அது மட்டுமல்ல, இயேசுநாதர் இங்கே பிள்ளைகளே என்று தங்கள் அன்பின் குரலால் அழைத்த போதும் சீடர்களால் இயேசுவை அறிய முடியவில்லை. இயேசுநாதர் சோர்வோடு இருந்த அவரிடத்தில் வலது பக்கமாக வலையை போட கூறிய போது அவர் சொன்னபடியே வலையை வீசி வலை இழுக்க முடியாத அளவிற்கு 153 பெரிய மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீடன் கரையிலே நின்றவரை உற்று நோக்கிய போது அவரை இயேசு என்று அறிந்து கொண்டு அவர் கர்த்தர் என்று கூறினான். மீன்பிடித்து களைப்பாய் அந்த சீடர்கள் இருந்தார்கள். அவர்கள் கரையில் வந்து இறங்கிய போது கருநெருப்பிலே போடப்பட்ட மீனையும் அப்பத்தையும் கண்டார்கள். இந்த நேரத்தில் தான் யோவான் 21:12 இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். ஒரு பெரிய விருந்தை ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்பாடு செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த மீனும் அப்பமும் எங்கிருந்து வந்தது என்று சீடர்களுக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். சங்கீதம் 136:4. படைப்பு வரலாற்றிலே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் வார்த்தையிலே உள்ளடக்கிய வல்லமை உள்ள ஆண்டவர் அவர். அவரால் எல்லாம் கூடும். அன்பானவர்களே, திரளான ஜனக்கூட்டத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தவர் இயேசுநாதர். அதாவது கொஞ்சமாய் இருப்பதை பெருக செய்தவர். கானாவூர் கல்யாண வீட்டில் நிறமில்லாத, மணமில்லாத, ருசியில்லாத அந்த தண்ணீரை நிறமுள்ள, மணமுள்ள, ருசியுள்ள திராட்சரசமாக மாற்றினவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் இங்கே ஒன்றுமில்லாமையிலிருந்து மீனும் அப்பமும் சீடர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அன்றைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு சீடர்களிடத்தில் நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்ற ஆண்டவர் இங்கு அவரே போஜனம் கொடுத்து விருந்தினை சிறப்பிக்கின்றார். அதன் மூலமாக நம்பிக்கை அற்ற நிலையில் இருந்த சீடர்களுடைய அந்த சோர்வினை மாற்றி மறக்கப்பட்ட பழைய உறவினை ஆண்டவர் மீண்டும் புதுப்பிக்கிறார். இந்த விருந்தின் மூலமாக தான் உயிருள்ள ஆண்டவர் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விருந்தோம்பல் சீடர்களுடைய உறவை புதுப்பித்து நம்பிக்கையோடு அவர்களை பெந்தைகோஸ்தே நாளுக்காக ஆயத்தப்படுத்தியது. உயிரோடு எழுந்த அந்த ஆண்டவர் பெரியவர் என்பதை உலகத்திற்கு காட்ட இந்த விருந்து
ஒரு அடிப்படையாக அமைந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுநாதனுடைய விருந்து சீடர்களின் உறவினை புதுப்பித்தது மட்டுமல்ல, முழு உலகம் உயிர்த்தெழுந்த நாதர் இயேசுவுடைய மீட்பால் அங்கே ஒரு பெரிய ஜெயத்தை கண்டுகொள்ள முடிந்தது. ஏனென்று சொன்னால், இயேசுநாதர் தன்னையே விருந்தாக கொடுத்து முழு உலகத்திற்கும் மீட்பை பிரகடனப்படுத்தினார். இயேசுவின் உபசரணை தம் உயிரையே கொடுக்கிற அளவிற்கு அன்பில் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அவர் நம்மை சரீரத்திலும் ஆன்மாவிலும் இன்றைக்கும் போஷிக்கிறார். சரீரத்திலே களைப்படைந்தோருக்கு போஜனம், ஆன்மீகத்தில் தளர்ச்சி கண்டோருக்கு ஆன்மீக மன்னாவாகிய வசனம், இவைகளை கொடுத்து ஆண்டவர் இன்றைக்கும் போஷிக்கிறார். யோவான் 6 அதிகாரம் 56 என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று கூறி ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்துகின்றார். ஒரு முறை ரவீந்திரநாத் தாகூர் கூறினார், மனிதன் உலகோடு தனக்குள்ள உறவை உணராவிட்டால் அவன் வாழும் இடம் சிறைக்கூடமாகிவிடும் என்று சொன்னார். ஆகவே குடும்பம், திருச்சபை, சமூகம் ஒரு பெரிய அழகாக சகோதர உணர்வுடன் வாழ்வதற்கு இன்றைக்கு அழைக்கப்படுகின்றது. தொடக்க கால திருச்சபை விருந்தோம்பல் செய்து நற்சான்று பகர்ந்தது. அவர்கள் கூட்டுறவிலே வறியோர் வாழ்வு பெற்றார்கள், சிறியோர் ஏற்றம் பெற்றார்கள், அனைவரும் செல்வத்தை பகிர்ந்து வாழ்ந்தார்கள், இறை அன்பில் கூடி மகிழ்ந்தார்கள். துன்பச் சூழலை எதிர்கொண்ட போது அவருடைய உறவு நிலைதான் ஒருவருக்கொருவர் மன்றாடவும் உதவி செய்யவும் ஏதுவானது. இன்றைக்கும் நம்மை சந்தித்திருக்கக்கூடிய இந்த சூழல்களை நாம் உற்று நோக்குகிற போது மகா பெரிய ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலைமையில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். கொடிய வைரஸ் தாக்குதல், அதனால் ஏற்பட்டுள்ள ஊரடங்கு, பொருளாதார நெருக்கடி, ஆன்மீக தளர்வுகள், இவைகளுக்கெல்லாம் மிக பெரிய தீர்வு சகோதரத்துவ உறவிலே நிலைத்திருந்து ஒன்றுபட்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கடவுளிடத்திலே மன்றாடுவது தவிர வேறு வழியே இல்லை. பிரதிபலன் எதிர்பாராமல் தேவையில் இருக்கிற மக்களுக்காக உதவி செய்து இந்த உலகத்தில் ஆன்மீகத்தில் முன்னேறி வாழ்க்கையில் வலுப்பெறுவோம். ஆண்டவர் நமக்குரிய நன்மைகளை காலாகாலங்களில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் வண்ணமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் இணைந்து 326வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 326. பரனே உனை நம்பினேன், உரமுடன் தாங்கையா. உரமுடன் தாங்கையா
ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இந்த வேளையிலே ஆண்டுடைய திருப்பாதத்தண்டை நாங்கள் கூடி வரவும் சமூகத்தின் பிரசன்னத்தை உணர்ந்து எங்கள் இல்லங்களிலே அமர்ந்து உமோடு உறவாடவும் கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விருந்தோம்பலை குறித்த உம்முடைய திருமறையின் செய்திகளை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் பிரதிபலன் எதிர்பாராது மற்றவர்களோடு எங்கள் உறவை பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக விருந்தோம்பலை செய்யும்போது எங்கள் ஆண்டவருடைய ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினீர். அன்பின் கடவுளே, அந்த உணர்வோடு எங்களை நாடி வருகின்ற எவருக்கும் நாங்கள் இந்த சூழ்நிலைகளிலே எங்களால் இயன்ற மட்டும் எங்கள் உறவை பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக உணவையும் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அருள் புரிய சமூகத்திலே ஜெபிக்கின்றோம். இந்த விருந்தோம்பலின் மூலமாக ஒருவருக்கொருவர் எங்கள் உறவுகள் வலுப்படுகிறது என்பதை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே எங்கள் உறவுகள் வலுப்படத்தக்கதாய், உண்மையான உறவுகள் பலப்படத்தக்கதாய் எங்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் திருச்சபையிலும் மற்றவர்களோடு எங்கள் உறவை பலப்படுத்தப்படத்தக்கதாய் நல்ல விருந்தோம்பலிலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு அருள் புரிய சமூகத்திலே ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலினாலே நாங்கள் அடங்கி போய் இல்லங்களிலே அமர்ந்திருக்கின்ற இந்த காலங்களிலே மற்றவர்களோடு எங்கள் உறவுகளை வலுப்படுத்துகின்ற அனுபவமாக இந்த வேளை அமைய கர்த்தர் கிருபை தாரும். அன்பின் கடவுளே, இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட நிலையிலே உலகெங்கிலும் ஏற்பட்டுள்ள தாக்கங்களை கர்த்தர் அறிவீர். அவற்றினின்று மக்கள் விடுபடுவதற்கு போராடுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றோம். உலகின் அரசுகள் ஒவ்வொன்றும் இதற்காக பல்வேறு நிலைகளிலே போராடி கொண்டிருக்கின்ற போது உலகத்தின் மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்வை இழந்து தடுமாறி கொண்டிருக்கின்ற போது எதிர்கால வாழ்க்கையை குறித்த கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற போது ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களை மறுபடியும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கு அழைத்த கடவுள் விருந்தோம்பலின் மூலமாக அந்த ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை, உறவை, அன்பை பகிர்ந்து கொண்டு வாழுகின்ற அந்த நிலைக்கு எங்களை அழைத்த கடவுளுடைய கரத்திலே எங்களை இந்த நாட்களிலே நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுக்கின்றோம். கர்த்தாவே, அன்பு கடவுளே, எங்களோருடைய வாழ்வையும் உம்முடைய கிருபையின் கரங்களிலே ஒப்படைத்து எங்கள் வாழ்க்கை பாதைகளிலே உம்முடைய அன்பை, ஆதரவை, துணையை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். நீர் சர்வ வல்லவர், ஒருவராய் பெரிய காரியங்களை நடப்பிக்க ஆற்றல் உள்ளவர். அந்த உணர்வோடு உம்முடைய கிருபையின் கரங்களிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் தருகின்றோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துகின்ற கடவுள், எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய நிறைவான அன்பை வெளிப்படுத்த மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, எங்களிலே பலவீனப்பட்ட மக்கள் உண்டு. பலவீனப்பட்ட மக்களுடைய வாழ்விலே இறைவனுடைய ஆற்றலுள்ள தொடுதலை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். பலவிதமான மனபாரங்களினாலே சிக்கிக்கொண்ட மக்கள் உண்டு. அவருடைய வாழ்க்கையிலே ஆறுதல் அளிக்கின்ற, நம்பிக்கை ஊட்டுகின்ற உம்முடைய கரத்தை எதிர்நோக்கி நாங்கள் காத்திருக்கின்றோம். கர்த்தர் அவர்களை தொட்டருளும். உம்முடைய ஆதரவை அவருடைய வாழ்விலே கொடுத்து தங்கள் வாழ்விலே அவர்கள் நம்பிக்கையோடு எதிர்காலத்தை சந்திக்க கர்த்தர் ஆற்றல் படுத்த வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். அன்பின் கடவுளே, கொடிய கொரோனா வைரஸுக்கு எதிராக போராடுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். மருத்துவர்கள், காவல்துறை பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் என பல்வேறு நிலைகளிலே இன்னும் பல்வேறு மக்களுக்கு தங்கள் விருந்தோம்பலி மூலமாக உதவி செய்கின்ற தொண்டு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மூலமாகவும் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற இந்த போராட்டத்திலே கடவுள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவர்கள் தங்கள் முயற்சிகளிலே வெற்றியடைய கர்த்தர் அருள் புரிய சமூகத்திலே ஜெபிக்கின்றோம்.
அவர்களும் அந்த வைரஸினாலே தாக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய காக்கின்ற கரம் அவர்களோடு தங்கியிருக்க ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த தீமை நிறைந்த இந்த உலகத்திலே ஒவ்வொரு தேசத்தின் மக்களும் தலைவர்களும் இதற்கு எதிராக எடுக்கின்ற எல்லாவிதமான நடவடிக்கைகளும் நல்ல பலனை கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். இதற்கு எதிரான தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவும், இந்த நோயை கண்டறிவதற்கான எளிதான கருவிகள், தெளிவான துல்லியமான முறையிலே நோயை கண்டறிவதற்குரிய கருவிகள் கண்டுபிடிக்கப்படவும், ஆண்டவரே, இந்த நோய்க்கு எதிராக பல்வேறு நிலைகளிலே கொடுக்கப்படுகின்ற மருந்துகள் நல்ல முறையிலே செயல்படுவதற்கு சரியான மருந்துகளை கண்டுபிடிக்கவும் கர்த்தர் விஞ்ஞானிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இதற்காக முயற்சி செய்கிற மக்களுக்கும் உம்முடைய ஞானத்தை கொடுத்தரல நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நோயின் தாக்குதலினின்று அநேகர் விடுபட்டு வருவதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, சீக்கிரமாக முழுமையான விடுதலையை அனைத்து மக்களுக்கு கொடுத்து தங்கள் வாழ்க்கையிலே இந்த நோயின் தொற்றினின்று பூரண விடுதலை பெற்று சுகத்தோடு தங்கள் வாழ்வை தொடர கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நோயின் தாக்கத்தினாலே தங்கள் வாழ்வை இழந்த மக்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆறுதல் அளிக்கின்ற கடவுள் அந்த குடும்பங்களிலே உம்முடைய ஆதரவை தந்து நம்பிக்கையூட்டி வழிநடத்த மன்றாடி நிற்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையும் சமாதானமும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஒரு விசை கூட விருந்தோம்பலின் வாழ்வுக்கு எங்களை அழைத்த கடவுளுடைய கரத்திலே எங்களை முழுமையாய் ஒப்படைக்கின்ற சுவாமி, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி விருந்தோம்ப வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய உறவை பகிர்ந்து கொண்டு உறவுகளை கட்டி எழுப்பத்தக்கதாய் கர்த்தர் எங்கள் வாழ்விலே தொடர்ந்து உடனிருந்து செயல்பட மன்றாடுகின்றோம். அதன் மூலமாக உம்முடைய ஆற்றலை, உம்முடைய மகிமையை எங்கள் அனுதின வாழ்விலே பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.